Hello all, this is my channel .NET School. So last வீடியோவில் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுக்கான ஆன்சர் இது. ஸோ இது நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வேண்டியவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா. இப்போ நார்மலாக ஒரு ஈவெண்ட் அப்படின்ற போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அது வந்து ஒரு ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நம்ம ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே ஒரு பிரச்சாரம் நடக்குது, சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம ஈவெண்ட் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான். ஸோ வாட் இஸ் அன் ஈவெண்ட் அப்படின்னா, an event is a mechanism for communication between objects. It's allow a class to notify other class when something happens. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன் ஆகும்னா ஒரு கிளாஸில் நடக்கிற விஷயத்த ஒரு ஒரு ப்ரோக்ராமில் நிறைய கிளாஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு கிளாஸஸில் இருக்கிற விஷயத்த அடுத்த கிளாஸுக்குமே தெரியப்படுத்துகிற ஒரு விஷயம் தான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஈவெண்ட்ஸ் ஆர் பில்ட் ஆன் டாப் ஆஃப் டெலிகேட்ஸ். ஸோ டெலிகேட்ஸ் மூலமாக தான் நம்ம ஈவெண்ட்டை டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, when the bell rings all students, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்னால் சப்ஸ்கிரைபர்ஸ், know that classes has started. ஸோ ஒரு ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து நம்மளுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க 1 மணி தான் அடிப்பாங்க. ஸோ அப்போ எல்லா கிளாஸுக்குமே தெரிஞ்சிடும், ஸோ இந்த பீரியட் முடிஞ்சிருச்சு, இன்னொரு பீரியட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்கூல் முடிய போகுதுன்னு, அதாவது ஒரு விஷயம் நடக்குது, அது எல்லா கிளாஸுக்கும் தெரியுது இல்லையா. ஸோ அதை தான் இங்கே வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. தென் யூஸிங் ஈவெண்ட் ஹேண்ட்லர் அப்படின்னு C# ஆல்ரெடி ப்ரொவைட்ஸ் அ பில்ட்-இன் டெலிகேட் கால்ட் ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஸோ C# ஒரு பில்ட்-இன் டெலிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்ட்-இன் டெலிகேட்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு மெத்தடை ஒரு வேரியபிளாட்ட ஸ்டோர் பண்ணி அதை கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டெலிகேட். ஸோ இதுக்கான வீடியோ நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ வேண்டியவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பில்ட்-இன் டெலிகேட்ஸ் வச்சு ஈவெண்ட் ஹேண்ட்லர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, பப்ளிக் ஈவெண்ட் ஹேண்ட்லர் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இதில் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட்டுங்கிறது அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரோட பேர். ஸோ இப்படி தான் அதை டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ப்ரொடக்டர் விர்ச்சுவல் வாய்ட் ஆன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆல்பம்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு .invoke அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேராமீட்டரை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள கொஸ்டின் மார்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நல் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டருக்குள்ள ஒரு ஈவெண்ட் இருக்கா இல்லையா, இல்லைன்னா அதை இன்வாக் பண்ண, அதை ட்ரிகர் பண்ணி விடு அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு விர்ச்சுவல் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அது கண்டிப்பாக சைல்டு கிளாஸை நம்ம ஓவர்ரைட் பண்ணணும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஈவெண்ட் ஹேண்ட்லருக்கான ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக இப்படி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்னா, பட்டன் கிளிக் ஈவெண்ட் இன் விண்டோஸ் ஃபார்ம். when a user clicks a button, the click event triggers a method like. ஸோ ஒரு விண்டோ ஃபார்ம்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஒரு பட்டன் நம்ம வைக்கிறோம். ஸோ அந்த பட்டனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டன் வந்துட்டு உங்களுடைய கோடிங் பேஜுக்கு போகும். அது எப்படி போகும்னா, ப்ரைவேட் வாய்ட் பட்டன் கிளிக் ஆப்ஜெக்ட் சென்டர் அண்ட் ஈவெண்ட் ஆல்ஸ் இப்படின்னு கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே இங்கே நம்ம கொடுத்துருக்கலாம் மெசேஜ் பாக்ஸ் ஷோ, இது உள்ளே என்ன நடக்கணும், ஒரு பட்டனை கிளிக் ஆனால் என்ன நடக்கணுமோ அதை வந்து நம்ம இதுக்குள்ளே எழுதுவோம். ஸோ நான் இங்கே என்ன எழுதுக்கேன்னா, மெசேஜ் பாக்ஸ் .show பட்டன் வாஸ் கிளிக்டு அப்படின்னு டிஸ்பிளே பண்ணேன். ஒரு பட்டன் கிளிக் பண்ணோடனே பட்டன் வாஸ் கிளிக்டு அப்படின்னு மெசேஜை மட்டும் எனக்கு ஷோ பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். நார்மலாக பட்டன் கிளிக் ஆனோடனே அது எப்படி இருக்கும், ப்ரைவேட் வாய்ட் பட்டன் கிளிக் ஆப்ஜெக்ட் சென்டர் ஈவெண்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிராக்கெட் மட்டும் ஓப்பன் ஆகிடும். ஸோ உள்ளே வந்து நம்ம ஒரு பட்டன் கிளிக் ஆனால் என்னென்ன ஆகணுமோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம தான் ரைட் பண்ணுவோம். சரிங்களா. தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்ஸ் கனெக்ட் பப்ளிஷர் அண்ட் சப்ஸ்கிரைபர். ஸோ ஈவெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுனா, பப்ளிஷரையும் சப்ஸ்கிரைபரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ ஒரு காலேஜ் ஃபார்மை நான் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா,
ஸோ அதை அந்த காலேஜ் வந்து பப்ளிஷர்ஸ் அண்ட் நான் அதில் ஸ்டூடெண்ட், அப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் நான் தான். ஸோ நம்மளுக்கும் காலேஜுக்கும் உள்ள ஒரு இன்ட்ராக்டர் கனெக்ட் பண்ணுது இல்லையா, ஸோ அதுதான் அந்த ஈவெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பில்ட் ஆன் டாப் ஆஃப் டெலிகேட். ஸோ டெலிகேட் மூலமாக தான் இந்த ஈவெண்ட்டை நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். தென் இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, GUI கிராஃபிக்ஸ் யூஸ் இன்டர்ஃபேஸ், கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். அண்ட் நோட்டிஃபிகேஷன், ஒரு ஒரு விஷயம் முடிஞ்சோடனே நம்ம ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணி ப்ராசஸ் சப்மிட் இருக்க சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரிலாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இது யூஸ் ஆகும். தென் அசனிங் திஸ் ப்ரோக்ராம், அதாவது பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது, அது முடிஞ்சிருச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுவும் லைக் நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான். அந்த மாதிரி இடத்துக்கு இந்த ஈவெண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஈவெண்ட் ஹேண்ட்லர் மேக்ஸ் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் கிளீனர் அண்ட் சேஃபர். ஸோ ஈவெண்ட் ஹேண்ட்லர் நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த வந்து க்ளீனாகவும் சேஃபராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷுவல் ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு சின்ன டெமோ மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு விண்டோஸ் ஃபார்மில் தான் உங்களுக்கு இதில் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதனால் விண்டோஸ் ஃபார்ம் ஆப் .NET ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் மேலே இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ நான் ப்ராஜெக்ட்க்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஈவெண்ட் டெமோ வின் ஃபார்ம்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். தென் கிரியேட். ஸோ எனக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் விண்டோஸ் ஃபார்மில், இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்ம். ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட் இங்கே டூல்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே டூல் பாக்ஸுன்னு இருக்குது, இதையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டூல் பாக்ஸில் போயிட்டு நான் ஜஸ்ட் ஒரு பட்டன் ட்ராக் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த பட்டனை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குது பாருங்கள் கீழே, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ தட் இதுக்கு பட்டனுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஆல்ரெடி அது பட்டன் 1ன்ற நேமில் இருக்குது. நான் அதை வந்துட்டு BTN START ஸ்டார்ட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து பட்டனோட நேம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட், அதாவது இது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் இருக்கும். டீயில் வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்ன்னு இருக்கா, இது பட்டன் 1. இது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுற ஒரு நேம். இதில் நம்மளுக்கு பட்டனில் பட்டன் 1 டிஸ்பிளே ஆகுது இல்லையா, இதில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ப்ராசஸ், தென் ஃபாண்ட் Fல இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நான் கொஞ்சம் போல்டு பண்ணிவிட்டு தென் ஒரு 18 கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ ஒரு பட்டன் வச்சிட்டேன். தென் ஒரு லேபிள், அந்த லேபிள் அதுக்கு மேலே வச்சுட்டு தென் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறேன். ஸோ இதுலேயும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். ஸோ நான் 24 வச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு இதுக்கான நேம் வந்து LBL மெசேஜ், தென் டெக்ஸ்ட், வெயிட்டிங்,
ஸோ தட் இப்போ நான் வந்து ஒரு லேபிளும் ஒரு பட்டனும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபார்மில் ரைட் கிளிக் பண்ணி வியூ கோடு போனால் நம்மளுக்கு வந்து அதுக்கான நம்ம கோடிங் டைப் பண்ணுற பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நேம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பில்டின் சம் நேம் ஸ்பேஸும் அதுவே வச்சிரும். நம்மளுக்கு அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஏதாவது தேவைன்னா நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட்க்கு, ஸோ அதோட நேம் இங்கே நேம் ஸ்பேஸில் வருது. தென் கிளாஸ் ஃபார்ம் 1, அந்த ஃபார்ம் 1ங்கிறது இந்த ஃபார்ம் 1 தான் சொல்லுது. ஸோ இது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அதுவே இது பண்ணுற ஒரு விஷயம். தென் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஃபார்முக்கு கீழே நான் வந்து ப்ராசஸர்னு சொல்லிட்டு ஒரு வந்துட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கான ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நான் இங்கே க்ரியேட் பண்ணிடுறேன். ப்ராசஸர் equal to new processor. ஸோ ப்ராசஸர்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் காட்டுது, ரெட் கலரில் வருது இல்லையா? ஸோ இது ஏன்க்குன்னா ப்ராசஸர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அப்புறம் ப்ராசஸர்னா என்ன அப்படின்னு அது கேட்குது. அதனால தான் அதோட எரரு. ஸோ நம்ம அதை வந்து லாஸ்ட்டாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த எரர் இருந்துகிட்டே தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஃபார்ம் 1 பார்த்தீங்கன்னா இதோட கிளாஸோட நேம்லேயே அது க்ரியேட் ஆகிருக்கு, ஃபார்ம் 1. அப்படின்னா என்ன, கிளாஸோட நேம்லேயே ஒரு மெத்தட் க்ரியேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதுக்குள்ள இனிஷியலைஸ் காம்போனன்ட் இருக்குது. அதாவது இது எதுக்காகன்னா, இது எல்லாமே அப்படி டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம டைப் பண்ணல, அதுவே வந்துச்சு. எதுனா நான் அந்த ஃபார்ம் டிசைனில் வந்துட்டு ஏதாவது டூல், இது மாதிரி டூல் பட்டன் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை வந்து ஃபார்ம் லோட் ஆனோடனே அதை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக தான் இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். தென் இது கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ராசஸர் டாட் ப்ராசஸர் completed plus equal to show அதாவது இதுக்குள்ள நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ப்ராசஸர்னு ஒரு கிளாஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன் இல்லையா? அது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஷோ மெசேஜின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் நான் இன்னும் ஷோ மெசேஜ் அப்படின்ற ஒரு மெத்தடை கூட நான் இன்னும் க்ரியேட் பண்ணல. அதனால தான் இங்கே எரர் காட்டுது. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பட்டன் கிளிக் ஆனோடனே என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம எழுதணும் இல்லையா? ஸோ அதனால் நான் பட்டனை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக பட்டன் நேமில் வச்சு கிளிக் ஆனால் என்ன ஆகணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லரில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நான் எழுதப்பேன் பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்றத. நான் கிளிக் பண்ண உடனே ஐபிஎல் மெசேஜ் அதாவது வந்துருச்சு பார்த்தீங்களா? எல்பிஎல் மெசேஜ்னால் நாங்கள் கொடுத்த லேபிள் அதோட நேம். ஸோ அதில் ஈக்குவல் டு ப்ராசஸ் ஸ்டார்டட். ஸோ ஒரு டெக்ஸ்ட், அதாவது இந்த லேபிளோட டெக்ஸ்ட் வந்து எனக்கு ப்ராசஸ் ஸ்டார்டட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது கிளிக் ஆனோடனே ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதை ஸ்டார்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பட்டன் கிளிக் ஆனோடனே ப்ராசஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸை போய் நீ ஸ்டார்ட் பண்ணி விடு அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் இன்னும் ப்ராசஸரை எழுதலை. ஸோ இதுக்கப்புறம் தான் எழுதணும். தென் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் நான் எழுதிக்கிறேன். ஷோ மெசேஜ்னு ஒரு மெத்தட் நான் இங்கே ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிடலாம்.
public void. ஸோ எந்த ரிட்டர்ன் இதுவும் கிடையாது இல்லையா, அதனால் இதோ ஷோ மெசேஜ். ஸோ எனக்கு எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ண வேணாம். தென் ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ்க்குள்ள என்ன பண்ணணும், என்னோட லேபிளில் எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுன்னு நம்ம சொல்ல போகிறேன். டாட் டெக்ஸ்ட் equal to process compile. So process completed successfully னு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுறேன். தென் இப்போ தான் நான் வந்துட்டு இவ்வளோ நாளாக டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் ஷோ மெசேஜ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த எரர் காட்டல பாருங்கள். ஏன்னா அது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டிக்ளேர் பண்ணதுன்னா ஷோ மெசேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுச்சு. நான் இங்கே சொல்லிட்டேன் ஷோ மெசேஜுங்கிறது ஒரு மெத்தடு, எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அது எனக்கு அந்த எரர் போயிடுச்சு. அதேமாரி தான் ப்ராசஸர்னு ஒன்று சொல்லியிருக்கேன், ஆனால் அதுதான் எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு அது சொல்லுது, எரர் காட்டுது. நான் இப்போ ப்ராசஸரை க்ரியேட் பண்ணுவேன், க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த எரர் போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா பப்ளிக், நான் கிளாஸ் தான் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் என்ன, ப்ராசஸர். ப்ராசஸர் தென் ஓப்பன் அண்ட் கர்லி பிராக்கெட்குள்ள என்ன ஆகணும், அந்த கிளாஸ்னால் என்னென்ன நடக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் அதுக்குள்ள ஒரு ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணனா ஃபஸ்ட்டு டெலிகேட் ஹேண்டில் பண்ணணும். டெலிகேட்டை வச்சு தான் நம்ம வந்து ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணணும், டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் டெலிகேட்டை க்ரியேட் பண்ணிடுறேன். பப்ளிக் டெலிகேட் void process completed handlerன்னு போய் கொடுத்துக்கிறேன். complete handler. ஸோ இதுக்கு நான் நேம் கொடுத்துட்டேன், ப்ராசஸ் கம்ப்ளீட் ஹேண்டலர் அப்படின்ற நேம் கொடுத்துட்டேன். இதை வச்சு நான் இப்போ ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணுவேன். ஸோ பப்ளிக் ஈவெண்ட், ஸோ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஹேண்டலர் நீங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வச்சு தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். இது வந்து ஈவெண்ட்டோட நேம், சரிங்களா. ப்ராசஸ் கம்ப்ளீட். தென் இதுக்குள்ள ஒரு ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், ப்ராசஸ் டாட் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா அந்த ஸ்டார்ட்டுங்கிறது ஒரு மெத்தட், அதை நாங்கள் கால் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ void தென் ஸ்டார்ட். இதுக்குள்ளே எனக்கு என்ன ஆகும்னா system டாட் threading டாட் thread டாட் sleep. நான் ஒரு 1 செகண்ட் கொடுக்குறேன். 1 செகண்ட் இங்கே எப்படி டிக்ளேர் பண்ணால் 1000. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு தென் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட், இதோ இந்த நேம் இருக்கு இல்லையா, அதுதான் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். கொஸ்டின் மார்க் கொடுத்துக்கிறேன், நல் வேல்யூ இருக்கான்ட்டு. தென் அதை இன்வோக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே ப்ரோக்ராம் எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ப்ராசஸ்ன்ற கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், டெலிகேட்டை வச்சு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். தென் அதுக்குள்ளே ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். ஸ்டார்ட் ப்ராசஸ்னால் 1 மினிட் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட்டட், அது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்ன்ற ஈவெண்ட் என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ளே நல் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது. எந்த வேல்யூமே இல்லைன்னா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுது ஈவெண்ட்டை. ஸோ ஈவெண்ட்டிங் வருது. அப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணுன்னே இந்த ஃபங்க்ஷனில் 1 மினிட் வெயிட் பண்ணதுக்கப்புறம்
நான் இங்கே எழுதியிருக்கேன் ப்ராசஸர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஷோ மெசேஜுக்கு போட்டு அப்புறம் தென் ஷோ மெசேஜுக்கு வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காட்டுது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் டிசைன் பேஜ்க்கு வந்துட்டேன். இப்போ நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா நாங்கள் கொடுத்த பேஜ் அப்படியே வந்துருச்சு. இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணுறேன். 1 செகண்ட்க்கு அப்புறம் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வருது. ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ பட்டன் கிளிக் ஆனோடனே ப்ராசஸ் ஸ்டார்ட்டுக்கு போகுது. அங்கே வந்து 1 மினிட் வெயிட் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே நல் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தென் ஷோ மெசேஜுக்கு போகும். மெசேஜ் அங்கே போயிட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லின்னு நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதுதான் ஈவெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், புரியும்னு நம்புகிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.